ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த நான் ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோ பார்த்தேன் பாருங்க. Peter, how's everyone generating AI videos for free while I'm still paying for these tools? That's because you don't know about these 3 sites. Wait, which sites? Tell me. First website turns a simple text prompt into a super realistic, cinematic, high-quality video with proper lip sync and motion completely free. What? Actual cinematic quality for free? That's crazy. Second site, you can use top AI video models like Seedance 2, Kling AI, and many more to generate high-quality videos for free. So I don't have to pay for costly tools anymore? Yep. Third site lets you generate stunning, professional-grade AI videos with just a text prompt or by uploading an image. Also, here's a pro tip. Use Brave Browser to avoid ads on these sites. All right, that's 3 sites, $0, and Hollywood-level quality. Where do I get the links? Simple, just check my broadcast channel or Telegram from my bio. Peter, how's everyone generating AI videos? ஸோ இவங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த உள்ளுக்குள்ள போனேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா அவங்க வெப்சைட்டில் வந்து கிரிஃபின் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி அவங்க எல்லாமே போட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து லிங்க்இன் பயோ அப்படின்னா எங்கே போய் தேடுறது எனக்கு தெரியல நிஜமே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டெலகிராம் சேனலுக்கு போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் சேனலுக்கு போனோம் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய டெலகிராம் சேனல். ஸோ பீட்டர் கிரிஃபின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் பண்ண வீடியோ தான், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வீடியோ தான். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வீடியோ அவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரோ டிப் யூஸ் Brave browser to reduce ad while using these tools. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Brave browser யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்லாம் கம்மி ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Brave browser வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ அது வந்து ஃபோனில் நிஜமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயே வேணும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு டவுன்லோட் பண்ணுறது எங்கேன்னு கேட்குது, கொடுப்போம், சேவ் ஆகுது. ஸோ நார்மலாக இருக்கும்போது நம்ம க்ரோம் பண்ணி தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நைஸ் அது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ரைட் கிளிக் வந்து பின் பண்ணிக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக இது எனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட் ப்ரௌசராக எனக்கு வேண்டாம், ஃபோன் இருக்கணும், ஏன்னா அதில் தான் நிறைய வச்சுருக்கேன். ஓகே டன். சரியா? ஸோ வாண்ட் பெட்டர் ரிசர்ச் அதை அப்புறமா நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த ப்ரைவேட் அனலிஸ் ஃபீச்சர்ஸ் வேண்டாம் ஆக்சுவலாக அது ஃபினிஷ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டூல் எஃப்கேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வீடியோ நைஸ். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது, அப்லோட் அ கிளியர் இமேஜ் டு ரைட் அ ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட், ஸ்டார்ட் வித் டிஃபால்ட், then adjust aspect ratio, quality, and your result appear in the page intensity. Only upload content you have the rights to use. Nice. Okay, so another video description, text description of your video. Okay, and கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மாடல், வீடியோ எக்ஸ், ஆட்னஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி மோடு வித் ஆடியோவா வித்தவுட் ஆடியோவா அப்படிங்கிற மாதிரி. FPS, வீடியோ சைஸு, வீடியோ சைஸ் வந்து 1080 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமேஜ் யூஆர்எல் ஆர் பேஸ் ஆப்ஷனல், இமேஜ் யூஆர்எல் ஆர் பேஸ் டேட்டா. சரி, ஓகே. இப்போ நம்ம சும்மா இந்த எலி பேசுகிற மாதிரி இல்லைன்னா பேரட்டு ஆப்பிள் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே போயிட்டு சாட்ஜிபிடிக்கிட்டே நம்ம வந்து வீடியோக்கான இது கேட்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம பண்ணலாம், ஐ வாண்ட் டு கிரியேட் வீடியோ, ஷார்ட் வீடியோ, video should be realistic. ஓகேவா? ஸோ சும்மா ஒரு எலி சிரிச்சுட்டு தேங்க்யூ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ
ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்ட் தூக்கி இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் போட்டுட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு கொடுப்போம். ஆக்சுவலாக என்னன்னு தெரில, அது மட்டும் லோட் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுச்சு, எதுவுமே வரல. ஸோ நான் இந்த மாடல் வேணால் ஆக்னஸ்ன்னு போட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து மெம்பர்ஷிப் பெனிஃபிட்டு விஐபி ஃப்ரீ யூசர்ஸ் பப்ளிக் வீடியோஸ் 7 days ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் கியூ 2 videos per day. ஓகே, மேக் யோர் வீடியோ பப்ளிக்லி. ஓகே, வீடியோ பப்ளிக்லி அவைலபிள் யூஸிங் யுவர் இமெயில். ஓகே, அப்கிரேட் டு விஐபி ஃபார் ப்ரைவேட். இது ஓகே, சரி. இப்போ டெய்லி கோட்டா வந்து 2 வீடியோ ஒரு நாளைக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் என்னோட வெப்சைட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா? ரெக்வஸ்ட் சப்மிட்டட், we have changed the rate of your video manually and send it to your link. ஓகே, ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ X3 கிளிக் பண்ணி பார்க்கலாம், அது ரன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அது வரும். அண்ட் இதுவும் வந்து ஓடிட்டு இருக்கட்டும். இதோ பார்த்தீங்களா, போயிடுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே இருக்குப்பா கீழே. ஆமாம், சரி. ஆனால் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆடியோ எல்லாம் போட்டுட்டேன். ஸோ அதான் எஸ்ன்னு கொடுத்து திரும்பி ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சும்மா பார்ப்போம், வீடியோ மட்டும்தான். ஏதோ 1600 மூடி இருக்கு. லோட் ஆகுதா? நான் வெறும் சிரிச்சுட்டு ஓகேன்னு தான் சொல்ல சொன்னேன், ஆனால் அது எப்படின்னு வந்துச்சுன்னு தெரில. ஒன் செகண்ட், நம்ம ஆடியோ எஸ்ன்னு கொடுத்து ஜென்ரேட் வீடியோ கொடுத்துக்கலாம். சரி, இது ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டாவது இதுவும் போட்டு பார்த்துடலாம். ஸோ இது நான் எங்கேயும் நான் கேட்டு ரொம்ப ஃபெமிலியாக இருக்குது, ஒனியான் வீடியோ அப்படிங்கிறது. ஸோ இது வேணால் நம்ம இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு விவோ ஏஐயும் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவனை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ட்ரைட் ஃபார் ஃப்ரீ. வீடியோ டெக்ஸ்ட் இமேஜ் சிங்கிள் கமெண்ட் கண்டினியூஸ் நோ ஒன் கோ ப்ராம்ப்ட்டு எக்ஸாம்பிள்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸு ஓகே, இது ப்ரைஸிங் எங்கேயுமே போடல. அண்ட் வீடியோ இஸ் நாட் அஃபிஷியல் ஃப்ரம் அஃபிஷியல் Tencent வெப்சைட் சர்வீசஸ். ஸோ இது வேறு யாராவது பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு தெரில. சரி பார்க்கலாம், ட்ரைட் ஃபார் ஃப்ரீ. ஃப்ரீ தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பண்ணுவோமே. டெக்ஸ்ட் டு வீடியோ எல்டிஎக்ஸு அது எதுவும் பண்ண வேணாம், ப்ராம்ப்ட் மட்டும் ப்ராம்ப்ட் போட்டுக்கலாம். அண்டு இது ஒரு 16:9 போட்டுக்கலாம். 16:9 வேணுமா என்ன? சரி ஓகே, 16:9 ஜென்ரேட் வீடியோ. அண்ட் என்னது எல்டிஎக்ஸ் மாடல் தவிர வேறு என்ன மாடல் இருக்குது? நைஸ், வேன் 2.2 இருக்குது. ஆக்சுவலாக வேன் 2.2 எல்டிஎக்ஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம நார்மலாக லேப்டாப்லேயே போடலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்பெக்லாம் இருக்காது. பொதுவாக வந்து அது ரன் ஆகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 64 GB இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரன் ஆகும். அந்த இதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது ஒரு டைம். ஸோ ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம மூணாவது நம்ம அப்படியே ட்ரை பண்ணிடுவோம். விவோ, இது ரொம்பமா கேட்டது ஒரு வெப்சைட் தான் விவோ. ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, விவோ ஃப்ரீ வீடியோ ஃபார் ஜென்ரேட்டர் அப்கிரேட் டு ப்ரீமியம். ஸோ அப்கிரேட் ப்ரீமியம் போட்டாலே என்ன வந்துடும் தெரிஞ்சிடும். கிரியேட்டிங் வீடியோஸ், ஓகே. ஸோ ஃப்ரீ பிளான் போடல, பிளானுக்கு ஓகே 720க்கெலாம் பார்த்தா அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றுக்கும் போட்டுருக்காங்க ப்ரைஸிங்கு. சரி நம்ம பேக் போய்க்கலாம். நம்ம வந்து இங்கே ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டெட் வீடியோ ஜென்ரேட்டரா? எப்படி எனக்கு புரியல. ஜென்ரேட் ஹை குவாலிட்டி ஏ வீடியோஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் வித் யூடியூப் டிக்டாக் வீடியோ ரிலேட்ஸ். இது இவன் எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறான் எனக்கு தெரியலையே.
ஓகே, ஜென்ரேட் வீடியோ கொடுத்து பார்ப்போம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் 720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ என்ஹான்ஸ் போட்டுக்கலாம். லோட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இதாக பயணிக்கான்னு பார்க்கலாம். Thank you. Thank you. அக்கா Thank you. அப்படி கேட்குதா? நல்லா இருக்குல்ல. அண்டு மவுஸும் பார்த்தீங்கன்னா எலியும் கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்கான எலியாக தான் இருக்கு. கை, வாய்ஸ் மூமெண்ட்டு Thank you. நல்லா சொல்லுது. தேங்க்யூவை நல்லாவே சொல்லுது. ஆனால் என்னன்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ ஓகேங்களா, அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 வீடியோவோட நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு 5 செகண்ட் வீடியோ தான். நம்ம அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன சொல்றது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வேற மவுஸு. அப்போ எலிக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எலி பேசல தேங்க்யூ சொல்லுதா? ஆமாப்பா, தேங்க்யூ சொல்லிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலியோட சத்தமா. பட் ஆனால் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தான் எலி சத்தமும் போடுது. திரும்ப பாருங்க. சொல்லிச்சா? அவ்வளோதான். இது பரவாயில்ல. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா லைக் மோஷன் பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா? லைக் என்னன்னா நீங்கள் ஏதாவது மோஷன் பேஸ்டு வீடியோஸாக இருக்குது, ஆடியோ தேவையில்லை. லைக் ஒரு மோட்டரில் கார் போயிட்டுருக்கு, இல்லை பஸ் போயிட்டுருக்கு, ஒரு எலி வந்து ஆக்ஷன்லேயே கதை சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நிஜமே இந்த இது நல்லா இருக்கு சீரியஸாக. இது என்ன டூல் இது? டெக்ஸ்ட் வீடியோ தான் போட்டிருக்கான். டூல் எஃப்கே ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம சேவ் பண்ணிப்போம். அடுத்தது இதுதான். ஓகே, நம்ம சொன்னதை கொஞ்சம் லைட்டாக whimsical ஸ்டாப் மோஷன் அனிமேட்டட் வீடியோ ஆஃப் அ டைனி ப்ரௌன் மவுஸ் ஸ்டாண்டிங் இந்த ஹெச் லிங்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த என்னன்னு சமைக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா வீடியோ ஜென்ரேட்டு போர்ட்ரேட். ஓகே, போர்ட்ரேட் வெர்ஷன் தான் சொல்லுது. ஓகே, ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜென்ரேட் ஆகுது. இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுத்ததில் அந்த 3வது லிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து வேஸ்ட் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம 2 வீடியோ தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக 100% பண்ணி காமிச்சிச்சு. பட் ஆனால் வீடியோ எதுவும் ஜென்ரேட் பண்ணலை. மேபி சர்வர் இஷ்யூவா இல்லை என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் அதை நான் விட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன்று ஹவையான் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் நல்லா சூப்பராக ஒன்று வந்துச்சு இல்லையா? பட் அதுவே நான் செகண்ட் டைம் நான் போட்டு பார்க்குறேன். வேறு ஏதாவது ப்ராம்ப்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து மாடல் ப்ராசஸ்டு ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்குது. மாடல் மேபி டெம்பரரி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னென்னா இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய இந்த மாடல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ அது ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சொல்லும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அது ஓகே. இன்னொன்று வந்து இந்த இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதே தான் நம்ம மவுஸுக்கு பதில் இந்த இடத்துல நான் கேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ கேட்டுன்னு போட்டுட்டு நான் ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேட் பேஸ்டு வீடியோ வந்துச்சு. ஸோ இதுலேயும் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட தான் இருக்குது. மவுஸ் எப்படி மவுஸ் ஒன்று மட்டும் வந்துச்சு இல்லை? ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அதுக்கு வந்து மவுஸ் பண்ணி வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் கேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்ஷன் பேஸ்டான வீடியோஸ்க்கு நம்மளால் இது வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போனேன். என்னன்னா இந்த வியோவில் வந்து இங்கே ஒரு மாடல் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வியோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து கூகுளோடது தானே.
ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு வியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா deepmind.google அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இல்லை வியோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜெமினை வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஜெமினை பேஸ் பண்ணி நம்மளால வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து ஜெமினியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கும். நம்ம யூசேஜ் பண்ண முடியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு லிமிட் வரும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து வியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால 8 செகண்ட் வீடியோவை நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ 8 செகண்ட் வீடியோஸ் அப்படின்னா 10 8 செகண்ட் வீடியோஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 80 செகண்ட்ஸ் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் வீடியோ ரவுண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் போயிட்டு இங்கே ட்ரை ஜெமினின்னு அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெமினி ஓப்பன் ஆகும். பட் இதில் நான் இன்னும் புதுசாக என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே பில்ட் வித் வியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த பில்ட் வித் வியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி என்ன சொல்லுதுன்னா ஏபிஐ வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய அதோடைய ஃபீச்சர்ஸு அதோடைய இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே கீழே கடைசியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ரை வியோ இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜெமினியில் ட்ரை பண்ணலாம், கூகுள் ஃப்ளோவில் ட்ரை பண்ணலாம், கூகுள் விட்ஸு, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது நான் கூகுள் விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணேன். ஸோ அதை கிளிக் பண்ணதில் ஓப்பன் ஆனது தான் இது. ஸோ இதுதான். ஸோ இது நான் கொஞ்ச நேரம் நான் அது லோட் ஆகிட்டு இருக்கும்போது உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதே ப்ராம்ப்ட் தான் நான் எடுத்து போட்டேன். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுப்போம். அந்த ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி அது ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த என்டையர் அந்த 8 செகண்ட் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் பண்ணேன். ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் ஜஸ்ட் ஹாய் வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். Hi, welcome to my home. Hi. ஓகேவா? ஸோ இது வந்து 8 செகண்ட் வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 8 செகண்ட் வீடியோ. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதான் 10 வீடியோ பண்ண முடியும். 8 செகண்ட் வீடியோஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் என்ன, இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் நம்ம அமுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சீனு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா அடுத்தடுத்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ நான் முடிக்கும்போது நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் இப்போ இதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறது மவுஸ் கோஸ் டு த கார்டன் அண்ட் டெல்ஸ் திஸ் இஸ் மை கார்டன் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா This is my garden. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று முடிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் இப்போ கார்டனுக்கு போயிருக்கு. அது எப்படின்னா நான் கிச்சன் அந்த மாதிரி வீடியோ மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலாம். ஸோ த மவுஸ் then says bye, and if you like this video subscribe to learn more. சும்மா ஒரு இதுக்கு சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இது போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு பண்ணோம்னா ஜஸ்ட் இது இந்த இமேஜாக அது எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அது மெயின் கேரக்டர் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ ஜென்ரேட்டும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஜென்ரேட் பண்ணுது. கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதை பார்த்தீங்கன்னா இது 100% வந்துருச்சுன்னா ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் அந்த இன்சர்ட்னு இருக்கு இல்லையா, இந்த இன்சர்ட் பட்டனை போட்டிங்கன்னா இங்கே போய் இன்சர்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து லைக் வீடியோ எடிட்டர் மாதிரி தான். நீங்கள் முன்னாடி பின்னாடி அதை மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்பப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இது பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இது வீடியோ ஜென்ரேட் ஆகட்டும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபைல்னு போயிட்டு இங்க டவுன்லோடு போனீங்கன்னா MP4 இருக்கலாம், இல்லை ஜிஃப். 8 செகண்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா அது ஜிஃப்ல தான் வரும். கரெக்டா? ஸோ அதே வந்து வீடியோவாக இருந்துச்சுன்னா MP4 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோர் தென் 8% அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் இதை நான் ஜென்ரேட் பண்ண வீடியோவை நான் கடைசியில் நான் போட்டு விட்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு ஏதாவது ஒரு டூல் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த வீடியோவை போடுறேன். ஓகே, டாடா. Hi! Welcome to my home! This is my bedroom. Let's see my kitchen next. This is my garden. Bye! And if you like this video, subscribe to learn more.